நான் 2014 வகுப்பு எடுக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நான் எடுத்தேன். அதே என்ன செய்யணும், என்னுடைய ஜாதகத்துல இல்ல நிறைய ஜாதகம் பார்க்கும்பொழுது இது ஏன் இல்லைன்னு வருது, ஏன் இது நடக்கல அப்படிங்கிற ஆராய்ச்சியின் விளைவாக அப்ப நம்ம ஜாதகத்தில் அந்த கொடுப்பினை இருப்பதால நம்ம என்ன செய்யறோம், இயல்பா வந்து பாத்தீங்கன்னா அதை இயற்கை நமக்கு வந்து கேட்கும் பொழுது அதை கொடுத்ததோ நீங்க இப்படித்தான் பார்க்கணும். இதை வந்து நீங்க கிரகங்கள்ங்கிற பொழுது 3 நட்சத்திரங்களை உள்ளடக்கியது. அது கேட்டோட நட்சத்திரம் வேற, அது வந்து என்ன சொல்றோம் ஆண்மான், அதனுடைய தன்மை வேற, அதனுடைய பிரபஞ்ச வாழ்க்கை வேற. ஏன்னா இந்திரன் சொல்றோம், இந்திரன் என்ன சொல்லுவாங்க, இந்திரன் போல வாழ்வதுன்னு சொல்லுவோம், சுகமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். மான என்ன சொல்லுவோம், வேகமாக ஓடக்கூடியது, வேகமாக செயல்படக்கூடியதுன்னு சொல்லுவோம், பார்ப்பதற்கு அழகாக இருக்கக்கூடியதுன்னு சொல்றோம். பொதுவா என்ன சொல்றோம், அது வந்து மாமிச பட்சி இல்லை, சரிங்களா, இயற்கையான உணவுகளை சாப்பிடக்கூடியது. அப்ப அதனுடைய தன்மை எப்படி இருக்கும். அதே நம்ம என்ன செய்யறோம், ஆயிலியம் போறோம், அது வந்து என்ன சொல்றோம், ஆதிசேஷன் பாம்புடைய நட்சத்திரம் சொல்றோம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, எளிதில் வேகமாக செயல்படக்கூடியது. நீங்க என்ன செய்யறோம், எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியது, எளிதில் கோவப்படக்கூடியது. ஏன்னா ஒரு பாம்பை போய் மிதிச்சா என்ன செய்யுங்க, அதுக்கு கோபம் வரும். அதான் அந்த காலத்துல சொல்லியே வச்சிருப்பாங்க, பாம்பை மட்டும் அடிச்சுட்டு விட்டா திரும்ப வந்து பழி வாங்கும் எண்ணம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஞாபக சக்தி நல்லா இருக்கும். ஆயிலியம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஆயிலியம், நீங்க உடனே அந்த பிறப்பு நட்சத்திரத்துக்கு போயிடாதீங்க தயவு செய்து. எனக்கு ஒரு எனக்கு ஒரு 16 மணி நேரம் வாய்ப்பு கொடுங்க, நான் சொல்லும் பொழுது அதில் உண்மை இல்லை, உண்மை இருந்தா மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஏன்னா இப்ப எல்லாருமே பாரம்பரியம் பாரம்பரியம் படிச்சு வந்துட்டோம், அதற்காக வகுப்புகளும் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ பாரம்பரியத்துல நான் குறையன்னு சொல்லல, காரணம் என்ன, நம்ம என்ன படிச்சோமோ அதைத்தான் நம்மளால வந்து சொல்ல முடிந்தது. பாரம்பரியங்கிறது 27 நட்சத்திரங்களை மட்டும் வைத்து பலன் சொன்ன முறை, அது எல்லாத்துக்குமே தெரியும். 27 நட்சத்திரங்களை மட்டும் வச்சு பாரம்பரியம் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதுல எப்படி மெதுவா சொல்லுவாங்கன்னா, ஒவ்வொரு கிரகங்களும் எந்த நட்சத்திரத்துல சாரம்ங்கிறது வந்து பொதுவாக அந்த ஏணி கட்டுதல்னு சொல்லுவோம், ஏறுதல்னு சொல்லுவோம், அது மேல போயிட்டு இருக்கிறதுனால அது மேல சஞ்சாரம் செய்தல் அப்படிங்கிறதுனால அதை வச்சு பலன் சொல்லும் முறை ஒரு முறை இருந்தது. அதனால அந்த காலங்கள்ல 27 நட்சத்திரங்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருந்தது. அதற்கடுத்து என்ன பண்ணாங்க, பஞ்சபூதங்களே இது உள்ளடக்குனாங்க. பஞ்சபூதங்களை என்ன சொல்றோம், நெருப்பு, நிலம், காற்று, நீர், இந்த 4 பூதங்களை உள்ளடக்கி இந்த 27 என்று 4 பிரிச்சாங்க. பிரிக்கும் போது என்ன செய்யறாங்க, அடுத்த பரிணாமம், பாரம்பரியத்துல இருந்து அடுத்த பரிணாமம் என்ன பரிணாமம் சொல்றாங்க, இதை 4 பிரிங்க. ஏன்னா ஆகாய தத்துவத்தை பொறுத்தளவுல நம்ம வந்து அன்றாட அனுபவிக்கிறது, சரிங்களா. அப்ப இதை எப்படி நம்ம வந்து பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதை 4 பிரிச்சாங்க. 27 x 4 108 பாதங்களா பிரிச்சாங்க. அதனாலதான் 108 பூஜை பண்றது, 108 தேங்காய் உடைக்கிறது, 108 விளக்கு பூஜை பண்றது, இந்த மாதிரிலாம் 108 அடுத்த பரிணாமம் வந்தது. 27 இருந்து அடுத்து 108ன்னு வந்தது. அப்ப அந்த பரிணாமங்கள் நம்ம என்ன படிக்கிறோமோ அந்த படிக்கிறத வச்சுதான் நம்மளால வந்துட்டு சொல்றோம். அதனால வந்து நான் பாரம்பரியத்தையோ திருக்கணிதத்தையோ நான் குறைத்து மதிப்பிடல. காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட முறையிலே ஒரு சில வாக்குப்பளிதல் இருக்கும். அவர் சொன்னாருங்க நடந்துருச்சு, அவர் சொன்னாருங்க நடக்காம போச்சு, அந்த மாதிரி இருக்கு, நடந்துருச்சுன்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, ஒவ்வொருத்தருக்கும் சில இண்டிவிஜுவலா ஒரு பவர் இருக்கும், தனிப்பட்ட திறமைன்னு சொல்லுவோம். 5ஆம் பாவங்கிறது லக்ன பாவத்தை என்ன சொல்றோம், நீங்க 5ஆம் பாவங்கிறது நீங்க வளர்த்துக்கிட்ட திறமை. 9ஆம் பாவங்கிறது இறைவனே கொடுக்கக்கூடிய திறமை. ஏற்கனவே பத்தினா கெட்டிக்கார பிள்ளைங்க, திரும்ப என்ன செய்யறான், அந்த உலகத்துல தன்னுடைய அறிவை விருத்தி செஞ்சு கொடுக்குறான் அப்படிங்கறத வந்து 5ஆம் பாவம் சொல்றோம். அந்த மாதிரி ஒரு சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே சில அறிவியல் இருக்கும். சொல்லுவோம், ஒரு காலத்துல சொல்லுவோம் மச்சம் இருக்கு, கரெக்டா சொல்லிட்டாரு. நான் சொல்றது துருவ கணிதம் இல்லாம, துருவ கணிதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது கையில மச்சம் இருக்கு பாருங்க, வலது தொடையில மச்சம் இருக்கு பாருங்க, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள் சொல்றது. இங்க இங்க அப்படிலாம் இங்க வேலையே இல்லை. காரணம் என்னன்னா, என்ன இருக்கோ அதை துல்லியமா சொல்லலாம். இப்ப உங்களுக்கு ஒரு நபரை பார்க்க முடியலையா, அவருடைய ஜாதக ரீதியாக ஒரு பிளானட் வச்சு என்ன சொல்லலாம், உங்களுக்கு முடி கொட்டி இருக்கு சார் நிறைய, ஆமா சார், நீங்க யாரை ஈஸியா நம்ப மாட்டீங்க சார், ஆமா, இதெல்லாம் சேட்டன் பிளானட்டுடைய தாக்கம். எந்த இடத்துல உட்காரும், உங்களுக்கு பல்லுல பிரச்சனை இருக்கு சார், பல்லுல பூச்சி பல்லு இருக்கா, பல்லு கூச்சம் இருக்கா, பல்ல புடுங்கிருக்கா, பல்லு உடஞ்சிருக்கா, இது எந்த பாவத்துல இருந்தா, எந்த பிளானட் இருந்தா, எந்த பிளானட்டோட சேர்ந்து இருக்கு, அது ரொம்ப முக்கியம். ஒரு 2ஆம் பாவத்துல ஒரு பிளானட் இருக்கு, நம்ம பிளானட் எடுத்து என்ன செய்யணும், அது நட்சத்திரம் ரீதியா போறோம். நட்சத்திரமா இருந்தா கூட அதனுடைய வேக செயல்பாட்டை தடுக்கிறானா இல்ல சப்போர்ட் பண்றானா பாக்குறதுக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் பாக்குறோம். அதுக்கு அடுத்து என்ன பாக்குறோம், அந்த நட்சத்திரம் எப்படி 3 விதமான பலனை கொடுக்குது, உபநட்சத்திரம் எப்படி தன்னுடைய பலனை கொடுக்குது. அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில 12 பாவங்கள் மட்டும் நம்ம எடுக்கிறது இல்ல, 12 பாவங்கள்ல உட்கார்ந்து
கிட்டத்தட்ட ஒரு 243 வழிகள்ல நம்ம பலன் சொல்றது மாதிரி இருக்கு. ஒருத்தர் கொஸ்டின் கேட்க வரும்பொழுது அது என்ன எது சார்ந்து கேட்க வர்றாரோ அது சார்ந்த கேள்விகளுக்கு உங்களால துல்லியமா பதில் சொல்ல முடியும். ஏன்னா நிறைய வகுப்புகள் ஏற்கனவே எடுத்திருக்கேன். அப்ப தெரிஞ்சதை எடுத்திருக்கேன். அது வந்து ஏன்னா அன்றைக்கு நிலைமைக்கு அது பெஸ்டா இருந்ததுனால அன்னைக்கு நிலைமைக்கு வந்து நம்ம வந்துட்டு அதைத்தான் என்னால சொல்ல முடிஞ்சது. ஆனா இன்று வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம இருக்கக்கூடிய நிலைங்கிறது உங்களுக்கு என்டலி புது அனுபவமா இருக்கும். அதனால விமர்சனங்கள் அதை நிறைய சொல்லியிருக்கேன். விமர்சனங்கள் அது எதுனாலும் சரி உங்க ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு இல்ல இதை முழுமையா படிச்சதுக்கு பின்னாடி இதுல துல்லியம் இருக்கு சார் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி விமர்சனம் கொடுங்க. காரணம் என்னன்னா இது நான் இவ்வளவு விளக்கம் ஏன் கொடுக்குறேன்னா நம்ம இவ்வளவு விஷயங்கள் பார்க்கிறோம். ஒருத்தர் குண்டா இருக்காரா? குருங்கிறது என்ன சொல்லுவோம்? உடலின் கொழுப்பு சத்து, அதாவது உடலினுடைய குளுக்கோஸ்ன்னு சொல்லுவோம். குளுக்கோஸை கிளைக்கோஜனை மாத்துறதும் கிளைக்கோஜனை வந்து குளுக்கோஸை மாத்திர வேலை யார் பார்க்கறாங்க? குரு பார்க்கறாங்க. உடலின் சக்தியை கொடுக்கக்கூடிய அது அதிகமாக இருந்துச்சுன்னு என்ன சொல்லுவோம்? அளவுக்கு அதிகமாக. பொதுவா உடல் என்ன சொல்லுவோம்? அளவுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, அளவுக்கு குறையாம இருக்கக்கூடாது. என்ன சொல்லுவாங்க? பிபி கூட இருக்கு, பிபி குறைய இருக்கு, எதுவுமே இருக்கக்கூடாது. நிறையாம இருக்கக்கூடாது, குறையாம இருக்கக்கூடாது. அப்ப உடலுக்கு என்ன தேவையோ தேவைக்கு அதிகமான ஒரு கொழுப்பு சத்துங்கிற என்ன சொல்றோம்? குரு 4ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் 4ஆம் பாவத்தையும் 10ஆம் பாவத்தையும் தொடர்பு கொள்ளும் பொழுது அளவுக்கு அதிகமாக கொழுப்பு சத்துக்களை தன்னுள் வைத்துள்ளது, தன்னுள் வைத்திருக்கு. அப்ப அளவுக்கு அதிகமா வைத்திருக்கும் என்ன சொல்றோம்? அதை பார்க்காம சொல்றோம். உங்க ஜாதகத்துல வந்து இந்த பாவத்துல உட்காந்து 4ஆம் பாவத்திலே உட்காந்துங்க 10ஆம் இடத்தோட போடுறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஒழுக்கமா இருப்பீங்க, நேர்மையா இருப்பீங்க, கரெக்டா இருப்பீங்க. ஆனா உடல் மட்டும் கொஞ்சம் பருமனா இருக்கான்னு கேட்டா ஆமா சார், நல்ல குண்டு சார், எத்தனை கிலோ சார்? 85 கிலோ இருக்கு சார், 90 கிலோ இருக்கேன். அதை உங்களால சொல்ல முடியும். அது ரைட்டு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களையுமே ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், அதன் மாதிரி அதற்கு என்ன ட்ரீட்மெண்ட், அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், அது எந்தெந்த நட்சத்திர ரீதியாக நம்ம வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஒரு ஆலயங்களுக்கு போறோம், ஒரு ஆலயங்கள் போகும் பொழுது இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம். உத்திரட்டாதி நட்சத்திரம் வந்து என்ன சொல்லுவோம்? பொதுவாக உத்திரட்டாதியுடைய தேவதை வந்து என்ன சொல்லுவோம்? காமதேன்னு சொல்றோம். அப்ப எதற்காக அங்கே போறோம்? உங்களுடைய லக்ன பாவம் 1ஆம் பாவம் உங்களுடைய சுய திறமையை வளர்த்துக்கிறதுக்கா, இல்ல 2ஆம் பாவம் பணம் என்கிற விஷயத்துக்காக போறீங்களா, இல்ல 3ஆம் பாவம் இடமாற்றம் என்கிற விஷயத்துக்காக போறீங்களா, இல்ல 4ஆம் பாவம் வீடு கட்டுறது, வாகனங்கள் வாங்குறது அது விஷயமா போகணுமா அங்கே போய்? 5ஆம் பாவம் சந்தோஷம், வாரிசுகள், கலையை கற்றுக்கொள்வது அது விஷயமா போறதா, இல்ல வேலை ஆரோக்கியம் 6ஆம் பாவம் விஷயமா போறதா? இப்படி ஒவ்வொரு பாவங்களும் பாத்தீங்கன்னா எந்த கிரகம் எந்த நட்சத்திரம் எந்த பாவங்களை தொடர்பு கொண்டு அந்த ஆலயங்களை முன்னோர்கள் கட்டியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு போறோம், அப்ப அந்த இடத்துக்கு போகும் பொழுது அந்த ஆலயத்துக்கு கண்டிப்பா எல்லா ஆலயங்களையும் தலை விரிச்சம் இருக்கும். அப்ப தலை விரிச்சம் எதற்காக அந்தந்த பகுதிகளில் வச்சிருக்காங்க. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் சொல்றோம், அங்க உள்ள போனவன்னு என்ன சொல்றோம்? சதயம் கடம்ப மரம் தலை விரிச்சமா இருக்காங்க. அப்ப சதய நட்சத்திரம் உங்களுக்கு என்ன கொடுக்குது? உங்க ஜாதகத்துல என்ன கொடுக்குது? சதய நட்சத்திரத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை சார். நான் பிறப்பு நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சார் அது வேற நட்சத்திரம் சார், அதனால சதயத்துக்கு எனக்கு தொடர்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது. காரணம் என்னன்னா இன்றைக்கு காலையில இப்போ நான் காலைல கிளாஸ் ஆரம்பிக்கும் போது நெட் இல்லை, கட் ஆயிருச்சு. அப்ப நெட்டு கட் ஆயிருந்தோன்னா கொஞ்சம் பதஷ்டம் இருந்தது. சரி பரவாயில்ல, போன்ல போட்டு ஹாட்ஸ்பாட்ல பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு இது வந்தது. அடுத்து என்ன பண்றோம்? கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா நெட் வந்துருச்சு. காரணம் என்னன்னா அந்த ஒன்றுக்குமே சில தடங்கள் இருக்கும். உத்திரட்டாதிங்கிறது எதன் ரீதியாக எனக்கு வேலை செய்யும்? ஏன்னா எனக்கு உத்திரட்டாதிங்கிறது 10ஆம் வீட்டு நட்சத்திரம். அப்ப 10ஆம் வீடுங்கிற பொழுது பொதுவாக கம்யூனிகேஷனுங்கிறது 3ஆம் வீட்டுக்கு அது 8ஆம் வீடு. அப்ப தெரிஞ்சே போறது இல்லை சார், தெரிஞ்சே போறது இல்லை. ஒரு சில நேரங்கள் வந்து முன்னாடியே நம்ம வந்து ஆன்லைன் எடுக்கலாம்னு நினைப்போம். அதாவது உத்திரட்டாதிக்கு முன்னாடியே நம்ம வந்து எடுத்துருவோம் அப்படின்னு நினைக்கிறதுல நம்ம புரட்டாதி பாடலை எடுக்கும்போது கொஞ்சம் நேரம் ஆனதுனால அந்த அந்த டைம் வரும்பொழுது ஏன் அது தடுமாற்றங்கள் வருது அப்படின்னா உத்திரட்டாதி பொறுத்தவரை 10ஆம் வீடா இருக்கிறதுனால அது 3ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா போகும். இன்றைக்குமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் திருமணம் அப்படிங்கிற விஷயத்துல நிறைய பேர் போனதுனால கலந்துக்க முடியல. காரணம் என்னன்னா நம்ம நேத்தே பூரட்டாதியில நேற்று ஈவினிங்கே நடத்துறதா இருந்தோம். ஆனா சில விஷயங்கள்னால இது இன்ட்ரடக்ஷன் தானே, நம்ம ஒரு 2-3 கிளாஸ் அது எப்படி நம்ம வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும்போது இதனுடைய இந்த ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த ஜோதிடத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற பொழுது உங்களுக்கு அந்த துல்லியம் எப்படி பாக்குறோம் அப்படிங்கிற மெத்தட் இப்ப அதான் சொல்லிட்டு வரேன். எப்படி எல்லாம் பாக்குறோம் அப்படிங்கறதான் சொல்லிட்டு வரேன். இப்ப நம்ம இங்க படிக்கிறத பொறுத்தளவுல 27 நட்சத்திரத்தை படிச்சு 27ல இருந்து 108 108 பாதங்களை வச்சு படிச்ச நிலையில இருந்து அடுத்து இப்ப என்ன பண்றாங்க? கோபாலகிருஷ்ணன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா புத்தி தசையை விட வேலை செய்யுமா அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி பண்றாரு அவர். இந்த தசை என்பது உடம்பு, புத்தி என்பது மூளைன்னு சொல்றோம்.
இந்த தசையை இயக்கக்கூடியது புத்தி தான் அப்படின்னா அவர் ஒரு ஆராய்ச்சியில முதல்ல என்ன பண்றாரு, ஒரு தசைக்குள்ள 9 புத்தி இருக்கு, ரைட்? அப்ப தசையை விட புத்தி வலிமை வாய்ந்ததான்னு கேட்டா புத்தி வலிமை வாய்ந்ததுதான். அப்புறம் என்ன பண்றாரு, புத்தியை விட அந்தரம், அதுக்கடுத்து சூட்சமம் வலிமை வாய்ந்ததா அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, அவர் ஒரு ஆராய்ச்சியில ஒன்று ஒன்றா 9 9ஆ பிரிக்கிறார். அதனுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவுல கேபியினுடைய தொடக்கமா என்ன வருதுன்னா, ஒரு நட்சத்திரத்துக்குள்ள 9 பாட்டு இருக்கு. இன்னைக்கு உத்திரட்டாதினா உத்திரட்டாதி உத்திரட்டாதி, உத்திரட்டாதி ரேவதி, உத்திரட்டாதி அஸ்வினி, உத்திரட்டாதி பரணி, உத்திரட்டாதி கார்த்திகை, உத்திரட்டாதி ரோஹிணி, உத்திரட்டாதி மிருகசிரிடம், உத்திரட்டாதி திருவாதிரை, உத்திரட்டாதி புனர்பூசம், உத்திரட்டாதி அதோட முடிஞ்சு வச்சு, அந்த பாட்டு முடிஞ்சு வச்சு. அப்ப அந்த 9 பகுதியா பிரிச்சு என்ன பண்றாரு, 360 டிகிரியில அப்படியே எழுதிட்டு வரும்போது பிளஸ் ஒரு 6 நட்சத்திரம் வர்றதா அவர் கண்டுபிடிச்சிட்டு 243 நட்சத்திரம் இல்ல, அது 249 நட்சத்திரமா வேலை செஞ்சு விட்டு உபநட்சத்திர முறைன்னு மட்டும் அவர் சொல்லிட்டு அவர் 1970 காலங்கள்லயே அவர் இறந்து போயிட்டார். காரணம் என்னன்னா, அவரும் அந்த பாரம்பரியம் நீசம் ஆட்சி உச்சம் அதை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜோதிடத்துல எப்போதுமே இந்த 7ஆம் பார்வை 180 டிகிரி பார்வைங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரகத்தினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, ஒரு சில கிரகங்களை தவிர. அதனால அந்த பார்வை ஆட்சி நீசம் உச்சம் அதை எடுத்து அவருடைய காலங்கள் முடிஞ்சு போச்சு. அதனுடைய மீட்சியாக கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் இதை உபநட்சத்திர முறையில வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடங்கிறத வந்து வளர்த்துக்கிட்டே வர்றாங்க. எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒரு சில விஷயங்களை சொல்லும் போதுதான் அடுத்தடுத்த லெவலே போக முடியும். நம்ம வந்துட்டு நான் மட்டும்தான் கட்டிக்கிறேன், என்னை விட்டா இது யாருமே பெரிய ஆள் அப்படிங்கிற வார்த்தைக்கே வரல, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கும் வரல. காரணம் என்னன்னா, இப்ப இருக்கிறத பொறுத்தளவு ஆராய்ச்சி பண்ணி பெட்டரா எடுத்து வச்சிருக்கோம். இதுலயே நானே சொல்லுவேன் மாணவர்கள்ட்ட, இதை விட நீங்க இன்னும் பெட்டரா ஆராய்ச்சி பண்ணலாம். காரணம் என்னன்னா, இந்த நட்சத்திரங்களை பிரிக்கலாம், உத்திரட்டாதிங்கிறத பிரிச்சுட்டோம், ரைட், ஓகே. அந்த உத்திரட்டாதி பிரிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 18 நாளைக்கு முன்னாடியே ஒரு நட்சத்திரம் வந்து கெட்டு போயிருந்துச்சுன்னா 18 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா தினசரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா சரி ட்ரபிள் கொடுக்குது கெட்ட நட்சத்திரங்கள். அதாவது ஒரு ஒரு கேள்விக்கு தகுந்தவாறு நம்ம பார்க்கணும். ஏன்னா நீங்க பொதுவா சொல்றது என்ன சொல்லுவேன்னா, எல்லா பாவங்களுமே நல்ல பாவம் தான், எல்லா பாவங்களுமே கெட்ட பாவங்கள் தான். அது என்ன சார், எல்லா பாவம் நல்ல பாவம் எல்லா பாவம் கெட்ட பாவம்னா கேள்விக்கு தகுந்தவாறு தான் அந்த பாவங்களுடைய தன்மை மாறும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு 2ஆம் பாவம்னு வச்சுக்கிறேங்க, பணங்கிற விஷயத்துக்கு நல்லது, பணங்கிற விஷயத்துக்கு நல்லது. ஆனா இந்த 2ஆம் பாவம் விட்டு கொடுக்காது, அடுத்தவன் மனசுக்கு ஒத்து போகாது. காரணம் என்ன, 2ஆம் பாவம் 3ஆம் பாவத்தை நேரடியா தடுக்கும். ஏன்னா 3ங்கிறது என்ன சொல்றோம், எனக்கு மனதில் தோன்றியத அப்படிங்கும். 3ஆம் பாவத்தை தடுக்கிறது எது, 2ஆம் பாவம். அடுத்து என்ன சொல்றோம், திருமண வாழ்க்கை அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னு வச்சுக்கிறீங்க. திருமண வாழ்க்கைங்கிறது சொல்றது 7ஆம் பாவம் சொல்லுவோம், அதற்கு எதிர்மறையாக வேலை செய்யுது. ஏன்னா 8ங்கிறது சரி 2ங்கிறது 7ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடா மாறுது. அப்ப 2ஆம் பாவம் பணம்ங்கிற விஷயத்துக்கு நல்லது, இடமாற்றம் அப்படிங்கிற 3ஆம் பாவத்துக்கு கெடுதல், திருமண வாழ்க்கைக்கு எதிர்மறையா வேலை செய்யுது. புரியுதுங்களா? அதே மாதிரிதான் ஒவ்வொரு பாவங்களுமே. இப்ப 7ஆம் பாவம் சொல்லுவோம் பொதுவா நல்லதுதாங்க, 7னா நல்லதுங்க, அது 8ஐயும் 12ஐயும் 8 நேரடியாக தடுக்கும், 12 எதுக்கும் சொல்லுவோம். ஆனா அந்த 7ஆம் பாவம் எதுக்கு கெடுதின்னு சொல்றோம், பொருளாதார சேர்க்கைக்கு நல்லது இல்ல, பொருளாதார சேர்க்கைக்கு நல்லது இல்ல. காரணம் என்ன, 7ஆம் பாவங்கிறது 4ஆம் பாவத்தை தடுக்கும், ஒழுக்கம் என்பதை தடுக்கும், கட்டுப்பாடு என்பதை தடுக்கும், நேர்மை என்பதை தடுக்கும். ஏன்னா 4ஆம் பாவத்தில் என்னென்ன வருது, நேர்மை ஒழுக்கம் கட்டுப்பாடு, தெரியுதுங்களா? இந்த மாதிரி கூட்டு சேர்ந்த வாழ்க்கை கூட்டு வாழ்க்கை இதெல்லாம் 4ஆம் பாவத்துல வருது, குடும்பமா வாழ்றது கூட்டு வாழ்க்கை இதெல்லாம் 4ஆம் பாவத்துல வருது. அதை என்ன செய்யும்னா சிதைக்கிற வேலை யாரு பார்க்கணும்னா 7ஆம் பாவம் பார்க்கும். அப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே காரணகாரியம் இல்லாமல் முன்னோர்கள் எதையுமே நம்ம சொல்லி வைக்கல, முன்னோர்கள் எதையும் சொல்லி வைக்கல. காரணம் என்ன, காற்றுத்தன்மை 3 7 11 பொறுத்தவரை நம்ம காற்றுத்தன்மையில போயிடும். அது என்ன செய்யும், ஒரு இடத்துல உட்காராது, ஒரு இடத்துல உட்காராது. இப்போ ஒவ்வொரு விஷயங்களுமே முன்னோர்கள் பிரபஞ்சத்தை பேஸ் பண்ணி ஒரு பிளானட் நல்லது கெட்டது அப்படிங்கிறத முடிவு பண்ணாதீங்க, கேள்விகள் என்னவோ அந்த கேள்விக்கு தகுந்தவாறு அந்த பாவங்கள் நன்மையா தீமையாங்கிறத முடிவு பண்ணி பாருங்க. ஒருத்தர் வீடு கட்ட கேள்வி கேட்ட வராரு, 3 7 11 ஓடுது, நல்லது இல்லை. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கசாப்பு கடை வைக்கணும், இறைச்சி கடை வைக்கணும், அவருக்கு எது நல்லது, 8 தான் நல்லது. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா சரிங்க, அவர் பணத்துக்காக கொலை செய்யறவரா இருக்காரு, அவர் ஈவிரக்கம் பார்க்க கூடாது, 8 தான், அவருக்கு 8ஆம் பாவம் தான் நல்ல பாவம். அவருக்கு போய் நீங்க 1 கொடுத்தீங்கன்னா அவரால் வந்து அந்த தொழில் அவர் சிறப்பாக செய்ய முடியாது. ஏன்னா ஐயோ ஆடை இருக்கிறோம் மாடை இருக்கிறோம் இதெல்லாம் பாவம் இல்லையா, இதெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம செஞ்ச
இதெல்லாம் நம்ம செஞ்ச புண்ணியத்துக்கு பூரா எதிராக போயிருமேன்னு சொல்லிட்டு பாவம் பார்த்தாருன்னா ஆடு வெட்ட முடியாது, மாடு வெட்ட முடியாது, அந்த மாதிரி தொழில்கள் செய்ய முடியாது, ஆளை வெட்ட முடியாதுங்க. அப்ப அது 8ஆம் பாவம் அவர்களை பொறுத்தளவு அது நல்லது. அதே மாதிரி என்ன சொல்றோம், அநியாய வெட்டி, கந்து வெட்டி, மீட்டர் வெட்டின்லாம் சொல்றோம். இப்ப அவங்களுக்கு 8ஆம் பாவம் ஈவு இறக்கம் இருக்காது. 9ஆம் பாவம் என்ன சொல்றோம், தேவதையே இருக்கக்கூடியது, தெய்வமே கொடுக்கக்கூடியது, போன ஜென்மத்துல வாங்கி வந்த புண்ணியங்க. ஆனா 9ஆம் பாவத்தை பொறுத்தவரை எதற்கு எதிர்மறையா இருக்கு, 2ஆம் பாவம் என்கிற பணம் சேர்ப்பதற்கு எதிர்மறையா இருக்கு. அப்போ ஒவ்வொரு பாவங்கள்லயுமே நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு தான் நீங்க என்ன சொல்ல போறீங்க, பதில் சொல்றீங்க. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தகுந்தவாறு தான் நீங்க உங்களால பதில் சொல்ல முடியும். காரணம் என்னன்னா, ஒரு ஜாதகத்துல நம்மளை பொறுத்தளவு என்ன சொல்றோம், ஒரு கிரகம் போய் பாவங்களை வேலை செய்யுது, ஒரு கிரகம் போய் பாவங்களைத்தான் கொடுக்குது. அப்ப பாவங்களை கொடுக்கும்போது அந்த பாவத்துக்கு தகுந்தவாறு தான் நம்ம என்ன செய்யறோம், இங்க பதில் சொல்றோம். ஒருத்தர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன கேள்வியோ அந்த கேள்விக்கு நம்ம என்ன சொல்றோம், பதில் நமக்கு எப்ப கொடுக்க முடியுது, அந்த பாவத்திற்கு தகுந்தவாறு என்ன புத்தி ஓடுதோ அதன் ரீதியாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், இங்க பலனை கொடுக்குறோம். அப்ப அதன் ரீதியாக பலனை கொடுக்கும் பொழுது அது நன்மையை கொடுக்குமா, தீமையை கொடுக்குமா? ஒரு இடத்துக்கு பேச போறீங்க, பேச போறதுக்கு எந்த நேரத்துல போகலாம், என்னுடைய கருத்துக்களும் நான் போய் யார்கிட்ட பேச போறேன்னா அவருடைய கருத்துக்களும் ஒத்து போறது மாதிரி இருந்தா நம்ம போறது சக்சஸ் ஆகும். இப்ப என்னுடைய கருத்துங்கிறது 3ஆம் பாவம், எனது மனதில் தோன்றிய கருத்துக்கள் அப்படிங்கிறத 3ஆம் பாவம் சொல்றோம். கம்யூனிகேஷனுங்கிறது 3ஆம் பாவம் சொல்றீங்க, தகவல் தொடர்புங்கிறத 3ஆம் பாவம் சொல்றீங்க. அப்ப என்னுடைய தகவலை நான் போய் ஒருத்தர்கிட்ட போய் கொடுக்கும் பொழுது என்னவா இருக்கும், அவர் அதை ரிசீவ் பண்ணணும். அவர் ரிசீவ் பண்ண அர்த்தம் 9ஆம் பாவம். அப்ப 3, 9 என்ன சொல்றோம், தகவல் தொடர்பு சாதனங்கள், தகவல் தொடர்புகளை பெருக்கக்கூடியது, தகவல் தொடர்புகளை ஒன்றோட ஒன்று இணைந்து செயல்படக்கூடியதை 3, 9 சொல்றோம். அப்ப ஒருத்தர் போய் நம்ம பேசும் பொழுது 3, 9 பாவங்கள் போகும் பொழுது 3 போனா உங்க கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொள்வார், 9 இருந்து அவர் சொல்றதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை போச்சுன்னா அது சுமூகமாக போகக்கூடியது. அதே நீங்க 2, 8 போடுச்சு, 2, 8 நட்சத்திரங்கள் போகும்போது போறீங்கன்னு வச்சுக்கிறோங்க. இன்று நடக்கக்கூடிய இந்த நட்சத்திரம் இப்ப பரணியில போயிட்டு இருக்கு, உங்க ஜாதகத்துல 2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. உங்க கருத்துக்களை நீங்க சொல்லுவீங்க, அவர் ஏத்துக்க மாட்டார். ஏன்னா நீங்களே அந்த கருத்துக்களை சரியா சொல்ல முடியாது. காரணம் என்ன, 2 3ஆம் பாவத்தை தடுக்கும். ஏதோ சொல்லலான்னு போனேன், அந்த டயத்துல சொல்றதுக்கு மாறிய தடுமாற்றம் ஆயிடுச்சு, அப்படி எந்திரிச்சு வந்துட்டப்பா அப்படிங்கிறது. அவரும் பாத்தீங்கன்னா சரியா கேட்க முடியாது சொல்லியிருந்தா நாங்க 9ஆம் பாவங்கிறது ரிசீவ் நாங்க 8ஆம் பாவத்தை தொடர்பு கொண்டானா, இல்லப்பா ஒரு வேலையா கிளம்பிட்டு இருக்கு, இந்த இன்னொரு நாளைக்கு வாங்கல, அப்புறம் பேசிக்கிறோமே. அப்ப ஒவ்வொரு விஷயங்களுமே பிரபஞ்சம் வேலை செய்யுது. நமக்கு அன்றாட 9 விதமான பலன்களை வேலை செய்யுதுன்னு பார்த்தா உள்ள போய் பார்க்க இல்ல, நிறைய வேலை செய்யுது. 9 மட்டும் இல்ல, உள்ள பாகையில பாத்தீங்கன்னா உட்பிரிவா பிரிக்கும் போது என்ன செய்யுது, சாப்ட்வேர் தேவைப்படுது. அப்ப சாப்ட்வேர் தேவைப்படுது என்ன செய்யுது, செகண்ட்ஸா பிரிக்க வேண்டியது. 5 நிமிடங்கள்ல ஒரு பலன் கிடைக்குது, 10 நிமிடங்கள்ல பலன் கிடைக்குது. அப்ப பலன் பிரிக்கும் போது என்ன செய்யுது, எங்களால் முடிந்த எவ்வளவோ அது பிரிச்சிருக்கோம், எவ்வளவு முடிஞ்சிருக்கோ அது பிரிச்சிருக்கோம். அடுத்த ஒரு ஆராய்ச்சியாக என்ன செய்யணும்னா, இந்தந்த நிமிடங்கள்ல இப்ப ஒருத்தர் ஜாதகத்துல சதய நட்சத்திரம் கெட்டு போயிருக்கு. அப்ப சதய நட்சத்திரம் கெட்டு போயிருக்குங்கிற பொழுது அது 8, 12 அப்படிங்கிறது பேசிக்கா சொல்றோம். பேசிக்கா எதுக்கு சொல்றோம், 8, 12 மட்டும் கெட்ட நட்சத்திரம், அது ஜாதகருக்கே எதிர்மறையாக வேலை செய்யக்கூடிய 8ம் ஜாதகரை செயல்பட விடாமல் தடுக்கக்கூடிய 12 இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்றோம், எப்போதுமே 8, 12 எப்போதுமே என்ன சொல்லணும்னா எதிர்மறையாகவும் தடுக்கக்கூடியதுனால 8, 12 கெடுதலா சொல்றோம். ஆனா அந்த 8, 12 நட்சத்திரம் ஒருத்தருக்கு சதயம் இருந்துச்சுன்னா எந்த டயத்துல அது ஆரம்பிக்கும், அந்த சதயம் முடிஞ்ச உடனே அந்த சதயத்தினுடைய பாற்று எது வரையும் வரும், சுவாதியில இருந்து ஆரம்பிக்கும் போது சுவாதி முடிஞ்ச உடனே வரும். எது வரையும் வரும், சுவாதி முடிஞ்ச உடனே அடுத்து சுவாதியுடைய பாற்று விசாகம் வரும்போது விசாகத்துல உள்ள இருக்கக்கூடிய பாற்று பாத்தீங்கன்னா விசாகம், விசாகம் அனுசம், விசாகம் கேட்டை, விசாகம் மூலம், விசாகம் பூராடம், விசாகம் உத்திராடம், விசாகம் திருவோணம், விசாகம் அவிட்டம், விசாகம் சதயங்கிறது வந்துருது, கடைசி பாற்றா வந்துருது. அது கிட்டத்தட்ட நம்ம கண்கூடயே தெரியுது, பாத்திரம் பிரிச்சிடும். ஒரு 2 மணி நேரம் ஓடுது சார் அப்படின்னா நமக்கு தெரியுது. அதுக்கடுத்து மறுநாள் அனுசத்திலிருந்து பிரியக்கூடிய அந்த சதயத்தினுடைய பாற்று உங்களால ஈஸியா நம்ம எடுத்திருக்கோம், பிரிச்சு எடுத்திருக்கோம், நட்சத்திரங்களுடைய பிரிச்சு எடுத்துட்டோம். ஆனா இந்த சதயம் எப்ப இருந்து நமக்கு ட்ரபிள் கொடுக்கும், 2 மணி நேரம் மட்டும்தான் ட்ரபிள் கொடுக்கறது நேரடியா பாக்குறோம். மறைமுகமாக 10 நிமிஷம் 15 நிமிஷம் பாக்குறது எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா, திருவாதிரை முடிஞ்சு திருவாதிரைக்கு அடுத்து வர்ற புனர்பூசம் முடிஞ்ச உடனே பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காவே பாத்தீங்கன்னா இங்க சதயத்தினுடைய பாற்று ரீச் ஆயிடுது.
எங்கேயோ சொல்றாங்க இல்லையா, எங்கேயோ தேள் கட்டுனா எங்கேயோ போய் நெறி கட்டுன்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. சரிங்களா? அந்த மாதிரி திருவாதிரை முடிஞ்சு நீங்க புனர்பூசம் அடுத்து முடிஞ்ச உடனே பாருங்க, புனர்பூசத்துல இருந்து உங்களுடைய குருவுடைய புனர்பூசத்துல இருந்து அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு என்ன பாட்டு வந்துடும்? புனர்பூசம் புனர்பூசம், புனர்பூசம் பூசம், புனர்பூசம் ஆயிலியம், புனர்பூசம் மகம், புனர்பூசம் பூரம், புனர்பூசம் உத்திரம், புனர்பூசம் அஸ்தம், புனர்பூசம் சித்திரை, புனர்பூசம் சுவாதி. சரிங்களா? இந்த பாட்டு வருது. இந்த பாட்டு வரும் பொழுது எங்க ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இங்க சித்திரையிலிருந்து, அதாவது எப்ப புனர்பூசம் தாண்டிச்சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா வர்ற ராகுடைய பாட்டெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாதி கடந்து போகிற பூரா பாத்தீங்கன்னா சதயத்தை போய் டச் பண்ணும். அது 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள்ல வந்துட்டு போயிடும். கெடுதல் செய்யறதுக்கு, ஒரு விபத்து நடக்கிறதுக்கு, ஒரு மரணம் நடக்கிறதுக்கு, ஒரு துன்பங்கள் நடக்கிறதுக்கு, ஒரு கொலை செய்யறதுக்கு, அதன் ரீதியாக வாழ்க்கை பூரா கஷ்டப்படுறதுக்கு 5 நிமிடம் போதும். 5 நிமிடம் உணர்ச்சி வசப்பட்ட அந்த சம்பவம் நடந்துருச்சு. என்னை பார்த்து ஏன்ட்டான், ஒரு படமே எடுத்தாங்க, ஏன்ட்டான். நான் வண்டியில வரும்போது லைட்டா கிராஸ் பண்ணேன். அது சின்ன பிரச்சனை பெரிய கொலை வரையும் முடிஞ்சிருச்சு. அந்த 2 செகண்ட் தான் பாத்தீங்கன்னா சரி பிரச்சனை ஆகுது.